கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள்லாம் கர்த்தருக்குள்ள நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கூட இந்த ஃபோன் வாயிலாக உங்களோடு கூட ஒரு நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பிற்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு சாபம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கலாம். அது முன்னோர்களுடைய பாவமா இருக்கலாம். ஏதோ ஒன்று சில குடும்பங்களில திருமண தடை ஏற்பட்டிருக்கலாம், குழந்தை பாக்கிய தடை ஏற்பட்டிருக்கலாம், சில குடும்பத்துல ஆசீர்வாதத்துல குறைவு இருக்கலாம், வேலையில நினைத்த காரியங்கள் நடக்காம இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட வியாதிகளினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை இவைகள் சாபத்தினால உண்டாயிருக்கும் என்றால், இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அவர் உங்களை நேசிக்கிறதுனால, அவர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறதுனால, இந்த உலகத்துல உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் கண்களுக்கு முன்பாக நீங்க இருக்கிறீங்க. அவர் உங்களை நேசிக்கிறபடினால இன்னைக்கு உங்களுடைய அந்த சாபத்தை இன்னைக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இன்னையிலிருந்து அந்த சாபம் உங்களை விட்டு நீங்கி போகிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, யாரெல்லாம் நம்புறீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு தைரியமா நான் சொல்ல முடியும், அவர் உங்களை நேசிக்கிறார். அந்த சாபத்தை இன்று முதல் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இனி சாபத்தை தேடியும் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. உங்களை விட்டு ரொம்ப தூரமா ஆண்டவராகி தேவன் அதை தூக்கி எறிந்து விட்டார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. மகிழ்ச்சியோடு இந்த நாளை ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.